உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆட்சியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பில் என்னுடைய சார்பில் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். மௌனமாக இருந்தால் மௌனம் எந்த அளவுக்கு இதில் மௌனம் ஆன்மீகத்தில் மௌனத்தை ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜாக சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. மௌனம்ங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. மௌனமாக இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய இருக்கிறதுலையே உச்சபட்ச நிலை மௌனம். இந்த மௌனம் எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு உச்சபட்சமான யோக பயணத்தில் பயணம் பண்ணி ஒரு உச்சபட்சமான ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த ஒளி உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஒளியும் ஒளி சீக்கிரம் பார்த்துடலாம். ஒளியும் பார்க்கணும். அந்த ஒளியோட ஒளி வரும். அப்படி சொல்லணுன்னா, பிரித்து சொல்லணுன்னா, வெளிச்சமும் சத்தமும் எங்கே நடக்கும்? நம்ம மண்டையில் உச்சியில் நடக்கும். ஒளி இங்கே வரும், இங்கே சத்தம் வரும், நாதம். இது ரெண்டு எவனுக்கு இந்த யோக பயணத்தில், இந்த ஆன்மீக பயணத்தில் அவனுக்கு நடக்குதோ, ஒளியும் அவனுக்கு கேட்டது அப்படின்னு சொன்னால், பார்த்துட்டான்னா, ஒளியை கண்ணில் பார்த்தும் ஒளியை காதில் கேட்டுட்டான்னா அவன் அதோட மௌனம்தான். அவனால் பேசவே முடியாது. அதோட முடிஞ்சு போச்சு. அவனுக்கு பேச மாட்டான். அப்படி ஒரு உயர்ந்த நிலை நீ உன்னோட யோக பயணத்தில் அந்த அளவுக்கு நீ பயணம் பண்ணி அந்த அளவுக்கு நீ போனேனாதே இந்த மௌனம். இப்போ நம்ம மௌனங்கிறது வாயில் சாதாரணமாக சொல்லிட்டு ஒரு விஷயமே அல்ல. மௌனம் அதாவது உயிர் அடக்க நிலைக்கு என்ன பயணம் பண்ணுறோமோ, அந்த உயிர் அடக்க நிலைக்கு போகிறதுக்கு நம்ம பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிற போது ஒரு 80% தடத்தை தாண்டிட்டோம்னு அர்த்தம். இந்த மௌனம் வந்துருச்சுன்னா 80% பாதையை கடந்துட்டோம் அப்படிங்கிறது தான் இந்த மௌனத்தினுடைய நிலை. அப்போது இந்த மௌனம் வந்துட்டாலே அவனுக்கு அந்த ஒளி நான் பாடி எல்லாம் இப்போ நிறையா இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இதுகளெல்லாம் இப்போ இந்த மாதிரி வீடியோ இதுகளெல்லாம் நிறைய புழுகிட்டு இருக்கிறானுங்க. மௌனம் நான் ஒளி பார்த்து அதை பார்த்து சுத்த பொய். அதெல்லாம் நம்பாதிகாரம். ஏன் ஒருத்தன் நான் சொன்ன ஒளியும் பார்த்துட்டான்னா அவன் பேசவே முடியாது, பேசவும் மாட்டான், பேசவே முடியாது. அப்படி இருக்கிற எங்கே உங்களுக்கு டிவி முன்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு பேட்டி கொடுக்கறது? புரியுதுங்களா? அது உச்சபட்ச நிலை. இதுக்குள்ள விவரமாக ஆதாரத்தோட மகான் தத்துவராயர் சொல்லியிருக்கிறார். நான் அதனால சொல்கிறேன், ஆதாரத்தோடு என்னால் கொடுக்க முடியும். அவர் நான் சொன்ன மாதிரி அந்த 19 நிலைகள் சொல்லியிருக்கிறேன் தத்துவராயர் பற்றி. அதில் இப்போ கொஞ்சம்தான் அன்றைக்கி கொஞ்சம் பேசியிருக்கிறேன் இடையில. அப்புறம் பேச முடியல. அது இனிமேல் அதை பற்றி இன்னும் ஃபுல்லாக நான் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அது பின்காலத்தில் அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இப்போ இதை நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த 19 நிலையில் 13 நிலையை அடைஞ்சவர் அவர். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 5 நிலை 8 நிலைக்குள்ளேயே நிற்கிற, அது 5 6 7 ஆதாரத்தோடு நிற்கிறது. இது ஆதாரத்தோடு நிற்கிறது, நிலையே கிடையாது. இதுக்கு நமக்குள்ளே உடம்புக்குள்ளே இருக்கிற
அந்த 7 சக்கரங்களை, 7 நிலைகளை, 7 எப்படின்னு சொல்லி சொன்னால் 7 இடங்களை, 7 சக்கரம்னு சொல்கிறோம், 7 ஸ்தானங்கள் இருக்குது நமக்குள்ள. அந்த 7 ஸ்தானங்களை இந்த பயிற்சி மூலிமா வந்து நம்ம பயணம் பண்ணி அந்த 7 சக்கரங்களை இயக்கி அந்த 6வது சக்கரம், 5வது 6வது சக்கரம் இயங்குகிற போது தான் இந்த ஒளியும் நமக்கு நிகழும். அப்போ அதுக்கு வந்து பாடத்தில் வந்து இத்தனை பாடம், இத்தனை இந்த மாதிரி வழிமுறைகள்னு கணக்கு இருக்குது. அந்த கணக்கில் கொடுக்கறது. அப்போ இது வந்து படிநிலைக்கு வராது. இது வந்து நம்ம உடம்புக்குள்ள விந்து சக்தியை பேஸாக வச்சு நம்ம உடம்புக்குள்ளே வந்து நடத்துகிற விஷயந்தான். இதே தவிர ஞானத்துக்காக, நமக்குள்ள ஞானம் வரணுங்கிறதுக்காக செய்கிறது தானே வர, அந்த படிநிலை தெய்வீக நிலை அப்படிங்கிறது வந்து வந்து ரொம்ப இன்னும் நம்ம நிறைய பயணம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பேஸ் இது தான். இதிலிருந்து தான் நம்ம போக முடியும். இதிலிருந்து தான் போக முடியும். அப்போது இந்த 7 ஆதாரங்களை இயக்கி அந்த 7 ஆதாரங்களை உயிர் அடக்கம் பண்ணி அந்த உயிரடக்கத்திலிருந்து பல சித்துக்களையெல்லாம் வந்து நம்ம அடைஞ்சு அந்த சித்து நிலை நமக்கு கைவர பெற்றதுக்கு பின்னாடி தான் அந்த படிநிலைகள் நமக்கு ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் நம்ம இப்போ எடுத்ததையுமே வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து அதுதான் நான் அடிக்கடி சொல்கிறது. நீங்கள் வந்து உடனே வாங்கணும்னு எல்லாம் நடந்துடும் நினைக்கிறது வந்து அது நம்ம அறியாமையில் கேட்குறது, அறியாமையில் சொல்கிறதுப்பா. இது வந்து பெரும் பயணம். அந்த பயணத்தில் வந்து வெற்றி பெறதுங்கிறது வந்து அவ்வளோ சாத்தியமில்லை. ஆனால் எப்போ வந்து நம்ம வந்து மனுஷனாக வாழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இப்போ இதில் கிடச்சிருக்குது. மனுஷனாக வாழ்ந்தால் தெய்வ நிலை நமக்கு சித்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், கதவு திறக்கு. அப்புறம் ஒன்றொன்னா படிப்படியாக நம்ம ஒன்றொன்னா பயணம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.